சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒண்ணு வந்தா அது நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதனால உனக்கு வாரிசுன்னு ஒண்ணு வரவே கூடாது. என்ன பிளாக்மெயில் பண்ணிதான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க டாக்டர். நானும் வேற வழி இல்லாம தான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க வந்தேன். ஆனா என் குழந்தைய அழைச்சிடாதீங்க டாக்டர். என் குழந்தை எனக்கு வேணும் டாக்டர், பிளீஸ். உன்னை அவங்க கூட்டிட்டு வந்து விடும்போதே நான் உன் முகத்தை பார்த்தேன். அப்பவே தெரிஞ்சிருச்சு உனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு. வயித்துல இருந்தாலும் அதுவும் ஒரு உசுறு தான். அத கொல்ற உரிமைய எனக்கு யாரு கொடுத்தா? நான் எப்படி கொல்லுவேன்? அப்ப அவங்க பண்ண ஹெல்ப்பால தான் நான் என் பிள்ளைய காப்பாத்தி வச்சிருக்கேன். அடி பாவீங்களா, இப்படி எல்லாமே பண்ணுவாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இருப்பாங்க போல இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு அந்த கவியை வெட்டி கொன்னுறேன். உட்காரடி, அப்படிலாம் பேசாதடி. கவி எனக்கு யார் தெரியுமா? யாரு? கவி என்னோட தங்கச்சி. என்ன தங்கச்சியா? என்னடி அடுத்தடுத்து ஷாக் கொடுத்துட்டே இருக்க? அவ எப்படி உனக்கு தங்கச்சி ஆவா? செல்வகுமார் சார் தான் என்னோட அப்பான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அனு எனக்கே தெரிய வந்துச்சு. அவர் எனக்கு அப்பானா அப்போ கவி எனக்கு தங்கச்சி தானே. அஞ்சலி, என்னால நம்பவே முடியலடி. செல்வகுமார் சார் தான் உன்னோட அப்பாவா? ஆமாண்டி. உன் வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்க அந்த கவி உன் தங்கச்சியா? ஆமா. அந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? தெரியாதுடி. தெரிஞ்சிருந்தா கவி இப்படிலாம் பண்ணுவாளா? தெரியாம தாண்டி அவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சா நம்ம அக்காவுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டோமேன்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா. கிழிப்பா, அவள என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? நீ மாசமா இருக்கிறது தெரிஞ்சதும் வயித்துல இருக்கிற குழந்தைய கூட கொல்ல பார்த்தவங்க தானே அவங்க அம்மா. அவங்க அம்மா புத்தி தாண்டி அவளுக்கும் இருக்கும். அதனால அந்த உண்மை தெரிஞ்சா அவ உன்னையவே கொல்லதான் பாப்பா. என்னடி நீ இப்படி சொல்ற? ஏய், நான் உண்மைய தாண்டி சொல்றேன். உன்னை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சே, மனசு விட்டு பேசி சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு தாண்டி நான் வந்தேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டா ஐயோ எனக்கு தலையே சுத்துது. எப்படிடி இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க? இது ரொம்ப ரொம்ப தப்புடி. இனிமே நான் இங்க இருந்துன்னு வச்சுக்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நான் கிளம்புறேன். அனு ப்ளீஸ், அனு ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் இரு. இதோ பாருடி, வரேன். நான் இங்க இருக்க மாட்டேன். தியாகம் பண்றதுலயும் ஒரு லிமிட் இருக்கு. அதுலயும் அந்த தியாகத்தை யாருக்கு பண்றோன்றது ரொம்ப முக்கியம். நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அதை எப்ப நீ உணர்றியோ அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன். நான் வரேன். அனு, அனு, அனு. மிஸ்டர் மகேஷ், வேற யாரு பேரையும் நீங்க சொல்லல. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலின்னு இந்த பேரை மட்டும்தான் சொன்னீங்க. அஞ்சலி உங்களுக்கு யார் மகேஷ்? உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க ஏன் அவங்க பேரை மட்டும் சொல்றீங்க? உங்களுக்கு அவங்கள மட்டும்தான் பிடிக்குமா? உங்களுக்கு வேற யாரையும் பிடிக்காதா?
என்னை சுத்தி என் அப்பா இருக்காங்க, என் சித்தப்பா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, கவி இருக்கா. இவ்ளோ பேர் இருக்காங்க. இவ்ளோ பேர் இருக்கும்போது நான் ஏன் அஞ்சலி பேரை மட்டும் திரும்ப திரும்ப சொன்னேன்? எதுக்காக நான் அப்படி அஞ்சலி பேரை சொல்லணும்? அஞ்சலி எனக்கு இந்த 3 மாசமா தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் சுயநினைவே இல்லாம ஆழ்ந்த மனநிலைக்கு போனதுக்கு அப்புறமும் எப்படி எனக்கு அஞ்சலி பேரு ஞாபகம் வரும்? நான் எப்படி அஞ்சலி பேரை சொன்னேன்? எப்படி சொன்னேன்னு நீ தான் சொல்லணும். ஏன்னா சொன்னது நீ தானே. இதுக்கு உன்னை தவிர வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. நான் எப்படி அஞ்சலி பேரு சொன்னேன்னு எனக்கே தெரியல. தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உண்மையிலே எனக்கு தெரியல. நீ ஏன் அஞ்சலி பேரு சொன்னேன்னு நான் சொல்லவா? சொல்லு. ஏன்னா அஞ்சலி மேல உனக்கு ஒரு கிரஷ் இருக்கு. ஏய், லூஸ் மாதிரி பேசாத. அவங்க மேல எனக்கு எப்படி கிரஷ் வரும்? அவங்களுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு ஒரு புருஷன் இருக்கான். அது உனக்கு தெரிஞ்சிருந்தோம் உனக்கு அஞ்சலி மேல கிரஷ் வந்துருச்சே. அப்புறம் லவ் வந்துருச்சே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? டேய், அறிவு கட்டத்தனமா பேசி என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. அவங்க இன்னொருத்தவங்களோட வைஃப். அதனால நான் என்னோட லிமிட் என்னங்கிறது தெரிஞ்சுதான் அவங்க கிட்ட பழகிட்டு இருக்கேன். அவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் பெஸ்டி. அத லவ்னு சொல்றது அயோக்கியத்தனம். டேய், இப்படி எல்லாம் சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காதடா. நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு அஞ்சலி மேல கிரஷ் இருக்கா இல்லையா? டேய், அஞ்சலி நல்ல பொண்ணு, நல்லவங்க, நல்ல கேரக்டர். என்கிட்ட நல்லா பழகுவாங்க. மத்த எல்லார்கிட்டயும் அஞ்சலி எப்படி பழகுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அஞ்சலி என்கிட்ட ரொம்ப உண்மையா நேர்மையா பழகுறாங்க. அவங்கள ஒரு ஃப்ரெண்டா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். அதத்தான் நானும் சொல்றேன். ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல கேரக்டர், உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க மேல கிரஷ். இப்போ காதல் ஆயிருச்சு. டேய், அத காதல் சொல்லி என்ன கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தாத. அவங்க ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அதான்டா நானும் சொல்றேன். உன் பெஸ்டி உனக்கு லவ்வர் ஆனா என்ன தப்பு? டேய், நீ தப்பா பேசுற. முதல்ல இங்கிருந்து போடா. ஏய், நான் தப்பாலாம் பேசல, உண்மையதான் சொல்றேன்.